தமிழ்நாட்டில் ஒரு சிட்டி நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. எதுலனா நாய் கடிக்கிறதுல. என்னது, நாய் கடியில் தமிழ்நாட்டில் ஒரு சிட்டி ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கா? அது என்ன சிட்டி, எதுக்காக நம்பர் 1 பொசிஷன் அந்த சிட்டி வாங்கியிருக்கு நாய் கடியில் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இன்ஃபோ 366. இனப்பெருக்கம் அதிகமாகிறதுக்கான சூழல் தான் உண்டு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு சிட்டியில் கிட்டத்தட்ட ஸ்ட்ரீட் டாக்ஸ் மட்டும் 40,000 இருக்குது அப்படின்றாங்க. இது கணக்கெடுத்த வரைக்கும் 40,000 இருக்குது. இன்னும் கணக்கு ஃபுல்லாக ப்ராப்பராக ஒரு கணக்கெடுப்பு எடுத்தோன்னா 1,00,000 ஸ்ட்ரீட் டாக்ஸ் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, ஒரு சிட்டியில் 1,00,000 ஸ்ட்ரீட் டாக்ஸா? செம ஷாக்கிங்காக இருக்குல்ல. இதை விட ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, டெய்லி 10 பேராவது இந்த சிட்டியில் நாய்கிட்ட கடி வாங்குறாங்க. அதனால தான் இந்த சிட்டி தமிழ்நாட்டில் நம்பர் 1 சிட்டியாக மாறி இருக்கு நாய்கள் கடிக்கிறதுல. இதுலலாம் டாப்பாக வந்திருக்கே, அது என்னதான் சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா சேலம். சேலம் பார்த்தீங்கன்னா பல விஷயத்துக்கு ஃபேமஸ். அங்கே இருக்க கோயில்களாக இருக்கட்டும், இப்போ சம்மர் சீசன் வரப்போது மாம்பழம்லாம் சேலம் மாம்பழம் தான் ஃபேமஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி இருக்க சேலம் இப்போ நாய்கள் கடிக்கிறதுல நம்பர் 1 பொசிஷனாக மாறி இருக்கு. இப்போ நாய்கள் கடிக்கிறதுலையும் ஃபேமஸ் சேலம் அப்படின்ற மாதிரி ஒரு நேமை வாங்கிருச்சு. சரி, ஓகே, இவ்வளோ விஷயம் நடக்குது, அங்கே இவ்வளோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் வரப்போ அதை கண்ட்ரோல் பண்ணோம்ல, அதுக்கான மெஷர்ஸ்லாம் என்ன எடுத்தாங்க? ஏன் இவ்வளோ நாய்கள் இருக்குது, இவ்வளோ பேர் நாய்கடி வாங்குறாங்களே, அப்போ ஏதாவது அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மெஷர் எடுத்துருக்கணும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் சில பேர் இந்த மாதிரி நாய்களை கருத்தடை பண்ணுறனால நாய்களில் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுதுங்க. ஸோ இதை பண்ணக்கூடாது, அது ஹியூமனிட்டிக்கு அப்போசிஷனாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சில பேர் கோர்ட்டில் கேஸ் போட்டு அங்கே இருக்கக்கூடிய கருத்தடை மையங்களை, அதாவது நாய்களுக்கான கருத்தடை மையங்களை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நாளாக இந்த ஒரு சென்டர் க்ளோஸ்லேயே இருக்குது. இப்போ கரெக்டாக இந்த மார்கழி மாதத்தில் தான் நாய்களோட இனப்பெருக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்றது காமனான ஒரு விஷயம். கரெக்டாக இந்த டைமில் இந்த மாதிரி கருத்தடைப்பு மையங்களை தடை பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றனால இன்னும் ஸ்ட்ரீட் டாக்ஸோட கவுண்ட் எக்ஸ்ட்ராவாக போய் அங்கே இருக்கக்கூடிய நாய்கள் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்களை டெய்லி யாராவது ஒருத்தர் கடி வாங்கிட்டே தான் இருக்காங்க. இதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் நம்பர் 1 பொசிஷனுக்கு சேலம் மாறிடுச்சு நாய்கள் கடிக்கிறதுல. இதில் என்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்கன்னா, கூடிய சீக்கிரம் அந்த க்ளோஸ் பண்ண அந்த கருத்தடைப்பு மையத்தை ஓப்பன் பண்ணணும். அது மட்டும்தான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு. நாய்கள் கண்டிப்பாக அந்த கருத்தடைப்பு ஆப்ரேஷனால் உயிர் இழக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சென்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் வெட்டினரி டாக்டர்ஸுமே சொல்கிறாங்க. ஸ்டில் இப்படி ஒரு விஷயம் கோர்ட்டில் தடை பண்ணிட்டாங்க அப்படின்றனால தான் அந்த சென்டர் க்ளோஸில் இருக்குது. சீக்கிரமாக அதை ஓப்பன் பண்ணுங்க, அப்போ தான் இந்த ஒரு சம்பவம் கம்மியாகும் அப்படின்ற மாதிரியும். யூஸ்வலாக டாக் பைட் பண்ணிடுச்சு நம்மள அப்படின்னா உடனே அதுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட்ஸை எடுக்கணும். அது என்னவா இருக்குன்னா, டாக் பைட் பண்ண அந்த இடத்துல ரன்னிங் வாட்டரில் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சும் சோப்பில் பார்த்தீங்கன்னா சோப் போட்டு அந்த இடத்த வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தடுப்பூசியை கண்டிப்பாக போட்டுக்கணும். அப்போ தான் இந்த டாக் பைட்ஸ்லேருந்து நம்ம அஃபெக்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நம்மளால் எஸ்கேப் ஆக முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சேலம் நம்பர் 1 பொசிஷன் ஆஃப் டாக் பைட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்றதுக்கான ரீசனாக மாறி இருக்கு. இதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டு மாறுமா, சேலமில் இந்த மாதிரி சம்பவங்கள் கம்மியாகுமா, அதுக்கான மெஷர்ஸ்லாம் என்ன எடுப்பாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது இன்ஃபோ 366.